Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாஸ் இல்லத்திற்கு பொருளாளர் திலகபாமா வருகை தந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் உள்ள தனது இல்லத்தில் அன்புமணி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தன்னை சந்திக்க வரும் யாரையும் அன்புமணி அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாமகவின் பொருளாளர் திலகபாமா ராமதாஸ் இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிப்துல்லா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளரை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், இன்று முதல் கட்சியின் நிறுவனர் என்கிற அடிப்படையில் கட்சியின் தலைவர் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன் என்றும் அன்புமணியை செயல் தலைவராக நியமிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு பாமக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் உள்ள மருத்துவர் ராமதாஸின் இல்லம் முன்பாக குவிந்த அன்புமணி ஆதரவாளர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். அப்போது அங்கு வந்த பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அன்புமணிக்கு ஆதரவாக முழக்கமிட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு சூழல் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை இருதரப்பினரும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அன்புமணி ஆதரவாளருக்கும் பாமக ராமதாஸ் ஆதரவாளருக்கும் இடையே நடைபெற்ற இந்த வாக்குவாதம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு சேலம் முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், முன்னாள் எம்பி செந்தில், ராமதாஸுக்கு அறிவிப்பை எதிர்ப்பு தெரிவித்த பாமக பொருளாளர் திலகபாமா தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். மேலும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ள நிலை. விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.